வணக்கம், வெல்கம் டு வெராண்டா ரெஸ் டிஆர்பி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸில் டெட்டு பேப்பர் 2 பேப்பரில் வந்து 30 சயின்ஸ் கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு அந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டெட். ஓகேவா? சரி, ஓகே. முதல் கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 121. இன் a nuclear fission chain reaction the critical mass means அணுக்கரு பிளவு தொடர் வினையில் மாறுநிலை நிறை அப்படின்னா எனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாங்கல்ல ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதை தான் சொல்கிறோம். அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னது? ஆட்டம் பாம். சரியா? அதாவது ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நியூட்ரானை கொண்டு போய் மோதுறோம். சரியா? அப்படி நியூட்ரானை கொண்டு போய் மோதும் போது ஒரு பேரியமாகவும் ஒரு கிரிப்டானாகவும் ஒரு 3 நியூட்ரானாகவும் ப்ளஸ் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது, ஆற்றல் அப்படிங்கிறது வெளியேப்படும். இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஹீட்டாகவும் லைட்டாகவும் நமக்கு வந்து வரும். சரியா? ப்ளஸ் ஃபியூ ரேடியேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த மாதிரி கதிர்வீச்சுகளும் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு அணுகுண்டு வெடிக்கும் போது வரும். அப்போது ஒரு பெரிய நியூக்ளியஸ் வந்து 2ஆக பிரிஞ்சு ஒரு சின்ன சின்ன நியூக்ளியஸாக வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ், அதாவது கதிர்வீச்சும் ஆற்றலும் கிடைக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். அதில் செயின் ரியாக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா 3 நியூட்ரான் வெளியே வருது, இன்னும் பக்கத்தில் 3 யுரேனியம் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் தாக்கும். அது வந்து 9 நியூட்ரானை வெளியே வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 27 நியூட்ரான் வெளியே வரும். ஒரு நியூட்ரான் வந்து ஒரு குண்டுக்கு சமம். அப்போ ஒன்று வந்து 3 நியூட்ரான் கொடுக்குது அப்படின்னா அது 3 யுரேனியத்தை போய் இது பண்ணும். இந்த மாதிரி தொடர்ந்து சங்கிலி தொடர் வினை மாதிரி என்ன ஆகிட்டு இருக்குன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். சரியா? இந்த ஆட்டம் பாம்பில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 யுரேனியம் நியூக்ளியஸை எடுத்திருப்பாங்க. U-92 235 அப்படிங்கிறத 2 வச்சுருப்பாங்க. ஒரு பிஸ்டன் வச்சுருப்பாங்க. இதில் நியூட்ரானை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஏன் அப்படின்னா நம்ம நியூட்ரானை கொண்டு போய் மோதும் போது அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ தான் என்ன ஆகும்னா இதில் ஒரு கான்டாக்ட் ஃபிக்ஸ் ஆகி என்ன ஆகுனா ஒரு பர்டிகுலர் மாஸ், அதாவது பர்டிகுலர் எடையை விட என்ன ஆகுனா அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா உள்ள ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் அழுத்தமும் வெப்பநிலையும் தாங்க முடியாமல் வெடிக்குது. ஓகேவா? வெடித்து சிதறும் போது நிறைய கதிர்வீச்சுகளும் ஆற்றலும் நியூட்ரானும் நமக்கு வந்து வெளியே வருது. சரியா? இதை என்ன சொல்கிறோம்? நியூக்ளியர் ஃபிஷன் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ கிரிட்டிக்கல் மாஸ் மாறுநிலை நிறை அப்படிங்கன்னா என்ன சொல்லணும்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு மினிமமாக ரெக்யூர் ஆகக்கூடிய மாஸ். ஓகேவா? மினிமம் மாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொச்சின், வண்டர்லா இங்கெல்லாம் போனோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சறுக்கு மரம்னு சொல்கிறோம்ல, அது வந்து வாட்டர் ஸ்லைடு இருக்கும். ஓகேவா? தண்ணியில் வந்து இருக்கும். அது வந்து என்ன சொல்ல ஒரு 2-3 பெண்டு ஆகிலாம் இருக்கும். அந்த மாதிரி பெண்டாக ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்ன வச்சுருவாங்கன்னா கண்டிஷன் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சரியா? மினிமம் ஒரு 60 kg வந்து இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாட்டர் ஸ்லைட்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அப்படி ஏன் மினிமம் வெயிட் வைக்காங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கீழே அந்த பெண்டு தாண்டி வர முடியாது, இங்கேயே மாட்டிக்கிடுவோம். ஸோ கொஞ்சம் சிக்கலாயிடும். சரியா? அந்த காரணத்தினால மினிமமாக ஒரு வெயிட் வச்சுருக்காங்கல்ல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நல்லா இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதே மாதிரி இங்கே அந்த ஒரு பொருள் வந்து ஒரு குண்டு வந்து வெடிச்சு சிதறணும் அப்படின்னா குறைந்தபட்ச எடையை தான் என்ன சொல்கிறோம்னா மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the minimum mass of a fuel which gives 931 million electron volt அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? அந்த மினிமம் மாஸ் ஆஃப் த ஃபியூவல் விச் கிவ்ஸ் சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். தொடர் வினையை தொடர்ந்து நிலைநிறுத்த தேவையான குறைந்தபட்ச நிறை கொண்ட எரிபொருள்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் மாஸ். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேசிக்கான எலிஜிபிளான நிறைய வந்து என்ன சொல்கிறோம்னா கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த நிறை இல்லை அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகாது அப்படின்னா அந்த வினை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சஸ்டெயின் பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ரெண்டாவது அடுத்த கொஷின் போகலாம். the only device which is not converting energy from one form to another. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் ஆற்றலை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆற்றல் அழிவின்மை விதின்னு பார்த்துருப்போம். அது என்ன சொல்கிறோம்?
இந்த எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. ஆற்றலை வந்து என்ன பண்ண முடியாதான், உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம், கடத்திக்கலாம். சரியா? இங்கே முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தமிழில் ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்லி 2 வகையாக சொல்கிறோம். சரியா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா லோ வால்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹை வால்டேஜாக மாற்றி கொடுக்கும். இது ஸ்டெப் அப்பு. சரியா? ஹை வால்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதை லோ வால்டேஜாக மாற்றி கொடுக்குறத ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அப்போ வால்டேஜ் என்ன பண்ணுதுன்னா கூட்டி கொடுக்குது, குறைச்சி கொடுக்குது. சரியா? ஓகே, அப்போ இங்கே ஏதாவது ஒரு ஆற்றல் மாறுதான்னு கேட்டால் மாறலை. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். மற்றபடி டைனமோ என்ன பண்ணும் அப்படின்னா என்ன சொல்ல, மெக்கானிக்கல் எனர்ஜி, அந்த அழுத்த என்ன ஆகும்னா இதாகும்ல, ரொட்டேட் ஆகி கரண்ட்டு கொடுக்குதில்ல, பல்ப் எரியுதில்ல, சைக்கிளில் வச்சுருப்பாங்கல்ல. அப்போது மெக்கானிக்கல் எனர்ஜி அதாவது கைனெட்டிக் எனர்ஜி, ஒரு இயக்க ஆற்றல் என்னவா மாறுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. சரியா? சுத்தம் போது இருக்கிறது இயக்க ஆற்றல், அது வந்து மின்சார ஆற்றலாக மின் ஆற்றலாக கன்வெர்ட் ஆகுது. சரியா? டிசி மோட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன சொல்ல, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கை வந்து கொடுக்கும், மெக்கானிக்கல் எனர்ஜி செய்யக்கூடிய தேவையான வேலையை பார்க்கும். சரியா? இப்போ மோட்டருனா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், அது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி. முந்தி வந்து நம்ம படிவப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அது வந்து என்ன சொல்ல ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி. எந்திர ஆற்றலுக்கு ஒரு சாதனை மோட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுக்கிறோம். மின் ஆற்றலை இயக்க ஆற்றல், எந்திர ஆற்றலாம் மாற்றுது. சரியா? இப்போ லவுட் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சவுண்ட் எனர்ஜியை, ஒலி ஆற்றலை என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் ஆகி கொடுக்கும். சரியா? அப்போது இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு ஆற்றலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மாற்றி கொடுக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா லோ வால்டேஜ் கொடுத்தோன்னா ஹை வால்டேஜ் கொடுக்கும், ஹை வால்டேஜ் கொடுக்குன்னா லோ வால்டேஜ் கொடுக்கும். மற்றபடி அதில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவே தான் இருக்குது. சரியா? ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 3வது கொஸ்டின், the ratio between coefficient of linear surface and volume expansion of a material is. ஒரு பொருளின் நீள் விரிவன், பரப்பு, பெருக்க எண் மற்றும் பரும விரிவன் இவற்றுக்கு இடையேயான தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஃபார்முலா படி பார்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 1:2:3. இப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ. சரியா? கொஸ்டின் நம்பர் 124, the angle of incidence is 30 degree. The angle between the incident light ray and the reflected light ray will be. படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி. படுகதிர்க்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? இது வந்து என்னது அப்படின்னா லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனில் வரும். இது என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருக்குது, இந்த கண்ணாடியில் இந்த மாதிரி ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிக்கிடும். இதில் வந்து ஒரு படுகோணம் அப்படிங்கிறது படுது, அப்புறம் எதிரொலிப்பு கோணம் அப்படிங்கிறது ஒன்று எதிரொலிக்குது. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதாவது இதை தான் கண்ணாடின்னு சொல்லியிருக்கோம். சரியா? லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன், எதிரொலித்தல் விதிப்படி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா படுகதிர், எதிரொலிப்பு கதிர், ரெஃப்ளெக்டட் ரே, நார்மல் அதாவது குத்துக்கோடுன்னு சொல்கிறோம். நார்மல்னால் என்ன அர்த்தம் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மூணும் என்ன பண்ணுவோம்னா ஆல் லைஸ் இந்த சேம் பிளேன்னு சொல்கிறோம். சரியா? எல்லாமே ஒரே தளத்தில் அமையும், அப்போ தான் எதிரொலிப்புதல் அப்படிங்கிறது நடக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். அதாவது படுகோணத்து எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக என்ன சொல்கிறோம்னா எதிரொலிப்பு கோணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ அப்படிங்கிறத என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கோணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னா அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 30 டிகிரியாக தான் இருக்கும். சரியா? ஓகேவா? இப்போ ஜாமெட்ரி படி என்ன சொல்கிறோன்னா பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நார்மல் கூட இருக்குது அப்படின்னா இந்த சைடு 30 டிகிரி அப்படின்னா இந்த இருக்குல்ல இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 30 டிகிரியாக தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி இங்கே 30 டிகிரி அப்படின்னா இங்கேருந்து இந்த இடமும் எப்படி இருக்குன்னா 30 டிகிரியாக தான் இருக்கும். சரியா? ஓகேவா? அப்போது இதை மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அதாவது ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே படிகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்டோம்னா 30 + 30 என்ன வரும்னா 60 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு
கொஷின் நம்பர் 125. The ratio of excess pressure inside air bubble in a liquid to excess pressure in a soap bubble. நீர்மத்தில் உள்ள காற்று குமிழினுள் மிகை அழுத்தத்திற்கும் சோப்பு குமிழினுள் மிகை அழுத்தத்திற்குமான தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஓகே, என்னவா இருக்கும் இது வந்து என்ன சொல்ல ஆன்சர் என்ன அப்படின்னா 1:2. ஓகேவா? என்ன ஆன்சர் 1:2. எப்படி வரும் அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய குமிழ் சோப்பில் இருக்கக்கூடிய குமிழ். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னா இது வந்து 2T/R, இங்கே வந்து சோப்புக்கு வந்து 4T/R. ரெண்டுத்துக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ தான், வீதம் தான் பார்க்க போகிறோம். 6 கேன்சல் ஆயிரும். 2 2 are 4. அப்போ டியும் கேன்சல் ஆயிரு. அப்போ என்ன வருது 1:2 தான் என்ன வரும் அப்படின்னா ஆன்சராக வரும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? கொஷின் நம்பர் 126. இன் இந்தியா electricity is supplied for domestic use at 220 volt. It is supplied at 110 volt in USA. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம எத்தனை வோல்டேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா 220 வோல்டேஜ். ஓகேவா? இதுதான் அமெரிக்காவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 110 வோல்டேஜ். ஓகேவா? இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 60 watt பல்ப் இஸ் ஃபார் யூஸ் இன் இந்தியா ஆர், அதாவது இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம்ல 220 வோல்ட்டு, அப்போ ஒரு பல்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 watts அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பவர்னால் தமிழில் திறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 60 watt பல்ப் ஃபார் யூஸ் இன் யூஎஸ்ஏ வில் பி, அப்போது இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது சேம் பவர் வந்து 60 watts பல்பை நம்ம வந்து யூஎஸ்ஏல அமெரிக்காவில் யூஸ் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கேட்காங்க. சரியா? இந்தியாவில் வந்து 220 இல்லைனா 230 வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லுங்கண்ணே. இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, எத்தனை ஹெர்ட்ஸு, அதிர்வெண் அப்படிங்கிறது எத்தனை ஹெர்ட்ஸு, அமெரிக்காவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறோம்னா நமக்கு பவர் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது பவர் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோன்னா V²/Rன்னு சொல்லுவோம். V=IRன்னு போட்டோன்னா I² R² டிவைடட் பை Rன்னு வரும். அதை ரீரைட் பண்ணி வச்சுருக்கோம். I²Rன்னு வரும் பவருக்கு. சரியா? அதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா P V²/R. ஏன்னா நமக்கு என்ன வேல்யூ தான் தெரியும் அப்படின்னா V வேல்யூ தெரியும், R வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம், பவர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கன்வீனியன்ஸ்காண்டி என்ன பண்ணுறோம்னா P1 V1 P2 V2. ஓகேவா? P வந்து சேமாக தான் இருக்குது, ஸோ வச்சுக்கலாம். இது வந்து ஆறுன்னு வச்சுருக்கோம், இங்கே அந்த ஆறு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா V1 இதை வந்து V2 அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். சரியா? ஓகே, இப்போ நான் ரெண்டு இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கேட்காங்க அப்படின்னா இதுக்கு இவ்வளோனா என்ன சொல்ல 60 watts பல்பை யூஎஸ்ஏல யூஸ் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் கேட்காங்க. கொஷின் வந்து நமக்கு எல்லாம். சரியா? அப்போது நான் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா V², அதாவது V1²ன்னு வச்சுக்கிறோமே. அப்போ என்ன வரும்னா பவர் இன்ட்டு ஆறுன்னு வரும். சரியா? அரே இது வந்து ஆறுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ண போகிறேன். ஓகேவா? இது V2² அப்படின்னா V2² அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா P × R2 அப்படின்னு சொல்லி வரும். ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 R2ன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் வந்து சேம் தானே, 60 watts தானே. V1² V2²ன்னு போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பவருக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 60 watts. R1 வந்து R1 தான். அதுக்கப்புறம் R2 வந்து நமக்கு தெரியாது, இங்கேயும் 60 R2ன்னு போட்டாச்சு. ஓகேவா? அப்போ 60 கேன்சல் ஆயிரும். R1/R2. V1 என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா V1 என்ன வரும், V1 வந்து 220. சரியா? 220². அப்புறம் V2 என்ன வருது 110². சரியா? R1/R2ன்னு சொல்கிறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா R2 தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். ஒரு 0க்கு ஒரு 0, 11 1 is 11, 11 2s are 22ன்னு வருது. அப்போ 2² அப்படின்னு சொல்லி இருக்குது, ஏன்னா ஹோல் ஸ்கொயர்டு இருக்குல்ல. அப்போ R1 என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4R அப்படிங்கிறது வருது, 4R2 அப்படிங்கிறது வருது. ஏன்னா இந்த R1/R2 இருக்கா, இந்த R2 நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 4R2ன்னு வருது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா R2 அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். R2 என்ன போடலாம், R1/4ன்னு போடலாம். சரியா? அப்போ என்ன ஆன்சராக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த R/4 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 60 watts பல்பை நம்ம அமெரிக்காவில் யூஸ் பண்ணோன்னா என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வருது அப்படின்னா
R/4. ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஓகேவா, கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், சால்வ் பண்ண ஈஸியாகிடும். ஓகேவா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 127. The refractive index of 4 substances A, B, C, D are 1.21, 1.32, 1.42 and 2.7 respectively. The speed of light is maximum in ABCDன்னு ஒரு 4 பொருட்கள் இருக்குது. அதோட ஒளி விலகல் எண்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முறையே 4 கொடுத்துருக்காங்க. இது ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் என்ன, இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எப்போவுமே இந்த ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இங்கே 1.21, 1.32, 1.42, 2.7 எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா 1.21. இந்த ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏக்கு இந்த வேல்யூன்னு அர்த்தம், பிக்கு அடுத்த வேல்யூ, அதுக்கப்புறம் சிக்கு அடுத்த வேல்யூ. சரியா, அப்போது ஏக்கு தான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி, ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, ஓகே. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல் எண் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா பொருளுக்கு பொருள் மாறும். சரியா, சேமாக இருக்கிற வேல்யூ கிடையாது. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக்கம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். காற்றில் ஒளியின் திசைவேகம் டிவைட் பை காற்றில் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, ஓகே. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 128. வாட் இஸ் த பிரின்சிபல் யூஸ் இன் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்? காற்றேற்றம் செய்யப்பட்ட குளிர்பானங்களில் கீழ்காணும் தத்துவம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானம்னா 7-Upலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து என்ன சொல்ல கேஸ் இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா, திறந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா புஷ்ஷுன்னு என்ன ஆகும்னா கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது சொலிபிலிட்டி ஆஃப் த கேஸும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து கணக்கு. சரியா, அழுத்தத்தை கூட்டணும் அப்படின்னா வாயுவோட கரைதிறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சரியா, இதான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸோட பிரின்சிபல். உங்களுக்கான ஒரு கொஷினு, காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது என்ன வாயு வந்து அடைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் இருக்கக்கூடிய அமிலம் பேர், ஆசிட் பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா, ஓகே. அடுத்த கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 129. த வேலன்சி ஆஃப் அயன் இன் ஃபெரிக் ஆக்சைடு இஸ். ஃபெரிக் ஆக்சைடில் இரும்பின் இணைதிறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரும்பின் இணைதிறன் வேலன்சினா அந்த அவுட்டர் மோஸ்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை சொல்கிறோம். ஃபெரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா Fe2O3 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அதாவது அயனுக்கு வேலன்சி இதுவாக இருந்திருக்கும், ஆக்சிஜனுக்கு வேலன்சி வந்து 2ஆக இருந்திருக்கும். அதை கிராஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலாவில் போட்டு எழுதுவாங்க. இதான் வந்து வேலன்சின்னு சொல்கிறது. சரியா, அப்போது என்ன கேட்டிருக்காங்க, இரும்பில் தான் அதோட வேலன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. இரும்போட வேலன்சி அப்போ என்ன வரும் அப்படின்னா 3 + 3ன்னு சொல்கிறோம். ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு, மைனஸ்னால் மைனஸ். சிலதில் O2- அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, SO4 2- அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா வேலன்சி, மைனஸ்னால் மைனஸையும் போட்டிருக்கோம். ஓகேவா, அடுத்த கொஷின் நம்பர் 130. The valency of the positive ion X is 2 and the valency of the negative ion Y is 1. The chemical formula of the compound அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதாவது எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது, அயான்ஸ் இருக்குது, அயனிகள் இருக்குது. இதோட இணைதிறன் அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டாங்கன்னா 2ன்னு சொல்லிட்டாங்க. இதோட இணைதிறன் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி எழுதணும்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ என்ன வரும், எக்ஸுக்கு 1ன்னும் ஒய்க்கு என்ன வரும்னா 2ன்னு எழுதணும். சரியா, இப்படி தான் வந்து ஃபார்முலா எழுதுவாங்க. இதை வச்சு தான் வேலன்சி என்ன ஒய்க்குன்னு கேட்டால் அது மாற்றி இருக்கிறத சொல்லணும், 1ன்னு சொல்லணும். சரியா, அப்போ ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ XY2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, ஓகே. அடுத்த கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 131. தி பெஸ்ட் நோன் ஃப்ளோரின் ஃபார்முலா இஸ். நன்றாக அறியப்பட்ட ஃப்ளோரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. இது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், கார்பன் 60. ஓகேவா, இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃப்ளோரின் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லுதோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பக்கி பால்னு சொல்லுவாங்க, பக்கி பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா சாசர் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சாசர் பால்னு என்ன அர்த்தம்னா கால் பந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த ஹெக்ஸகனாக போட்டுருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்ல அத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதான் C60 அப்படிங்கிறத எழுதி வச்சுருப்பாங்க. சரியா, ஓகே. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 132. இஃப் த pH ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 9.5, வாட் இஸ் த pHன்னு கேட்காங்க. ஒரு கரைசலோட pOH மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9.5ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் அதன் pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது pHஐயும்
பிஓஹெச்சையும் ஆட் பண்ணால் மொத்த வேல்யூ என்ன வரும்னா 14 வரும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஓஹெச்சோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9.5 கொடுத்துருக்காங்க. அப்போ பிஹெச் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பிஹெச் ப்ளஸ் 9.5 இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 9.5 வருமா? அப்போ ஆன்சர் என்னது? 9 போச்சு அப்படின்னா 10 போச்சுன்னு வைங்களேன், 4.5 அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா இதோட ஆன்சர். சரியா? ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி பிஹெச் மதிப்பீடு அந்த பேப்பரை வந்து யார் கண்டுபிடிச்சா? ஏஹெச் பேப்பரை கண்டுபிடிச்சது வந்து யார்? சாரன்சன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். சரியா? எந்த வருஷம் கண்டுபிடிச்சார் அப்படின்னா 1909 கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? தெரியும்ல, 0லேருந்து 14 வரைக்கும் அந்த ஸ்கேல் இருக்கும். 7ங்கிறது நடுநிலை தன்மை வாய்ந்தது. 7க்கு கீழே அப்படின்னா ஆசிட், பிஹெச் வேல்யூ 7க்கு கீழே போச்சுன்னா அது ஆசிட்னும், 7 to 14 போச்சு அப்படின்னா அதை பேஸ், அமிலம்னு இதை காரம்னு சொல்கிறோம். சரியா? பேஸ்னால் என்னது? காரம். சரியா? ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 133. Which one of the following anesthetic reacts with oxygen? It forms a toxic carbonyl chloride. கீழ்கண்டவற்றுள் எந்த மயக்க மருந்து ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நச்சுத்தன்மையுடைய கார்பனைல் குளோரைடை உருவாக்கிறது? எந்த மயக்க மருந்து வந்து என்ன மயக்க மருந்துன்னு அவங்களே கொடுத்தாங்க. ஆக்சிஜனோட வினைபுரிந்து நச்சுத்தன்மையோட கார்பனைல் குளோரைடாக மாறுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மயக்க மருந்து நைட்ரஸ் ஆக்சைடா, ஈத்தரா, குளோரோஃபார்மா, ப்ரொபைல் ஹாலைடான்னு பார்த்தா குளோரோஃபார்ம் தான். சரியா? இந்த குளோரோஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எது கூட ரியாக்ட் ஆகுது? ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. சரியா? குளோரோஃபார்மு ப்ளஸ் ஆக்சிஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டுன்னு சொல்கிறோம். சரியா? என்னது? லைட்டு கூட ரியாக்ட் ஆகும்போது, சரியா, லைட்டு கூட ரியாக்ட் ஆகும்போது ஒரு டாக்ஸிக் நச்சுத்தன்மை வாய்ந்த கார்பனைல் ஃப்ளோரைடுன்னு சொல்கிறோம். இது வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? இது டாக்ஸிக் கார்பனைல் குளோரைடுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? பாஸ்ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தாப்புல கொஸ்டின் நம்பர் 134. The chemical compounds that release hydrogen ion H+ when dissolved in water are called as acid. The chemical substance that release hydroxide ion when dissolved in water are called as bases. This theory was proposed by. வேதி சேர்மத்தை நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனிகள் வெளிப்படுகின்றன. இதற்கு அமிலங்கள் என்றும் சில வேதிப்பொருட்களை நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்லது காரங்கள் என்றும் கூறினார். இந்த கொள்கையை வைத்தவர் யார் அப்படின்னா யாராக இருக்கும் அப்படின்னா அரினியஸ் தான். சரியா? கண்ணை மூடிட்டு போடலாம். ஆசிட் பேஸில் நம்ம 9th 10th படித்தாலே போதும், அதில் இருக்குது. அதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில். ஓகேவா? அரினியஸ் தான் என்ன சொல்லியிருப்பார்? ஆசிடை நீங்கள் தண்ணியில் கரைச்சிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா H+ இல்லைன்னா H3O+. H+ ஹைட்ரஜன் அயானும் H3O+ ஹைட்ரோனியம் அயானும் பிரிப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வெளியே வரும். வேற பேஸ் வந்து தண்ணியில் கரைக்கும் போது என்ன வரும் அப்படின்னா OH- அயான்ஸை வந்து லிபரேட் பண்ணும். அது பேர் என்னது? ஹைட்ராக்சைல் அயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இது சொன்னது அரினியஸோட கூற்றுப்படி. சரியா? கொள்கையின் படி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். which among the following does not produce water? கீழ்காணும் வினைகளில் எதில் நீர் ஒரு வினைப்பொருள் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பர் 135 என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டல்ஸ் வித் டைல்யூட் ஆசிட், ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஆக்சைடு வித் ஹைட்ரஜன், கம்பஷன் ஆஃப் ஹைட்ரஜன், கம்பஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ். எதில் மட்டும் தான் தண்ணியை வந்து ப்ரிப்பேர் பண்ணாது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரியா? மெட்டல்ஸ் வித் டைல்யூட் ஆசிட் மட்டும் தான் என்ன பண்ணாது? நீரை வந்து உற்பத்தி பண்ணாது. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 136. நேம் த ஓப்பனிங் லீவ்ஸ் பை நான் ஜாயினிங் ஆஃப் 2 integuments ஆஃப் ஓவியூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு சூழின் 2 சூழ் உரை இணையாமல் அமைந்த இடைவெளியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? சூழடி, ரேடிக்கல், ஃப்ளெமில், மைக்ரோபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன வரும்? கொஷின் நம்பர் 136 என்னது? முளை வேர். ஓகேவா? ஒரு சூழின் 2 சூழ் உரை இணையாமல் அமைந்த இடைவெளியோட பேர் என்னது? முளை வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஓகே, அடுத்த கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 137. சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜன் வேர் மாய்ஸ்சர் கண்டிஷன் இஸ் அடிக்கேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
போதுமான அளவு ஈரப்பதம் உள்ள இடங்களில் தொடங்கும் வழிமுறை வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குது. மாய்ஸ்சர் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து மீசோஸ்பியர், இடைநிலை வழிமுறை வளர்ச்சி. ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கணும். ஹைட்ரோனா என்னது, தண்ணின்னு அர்த்தம். ஜெரோஸ்பியர் அப்படின்னா என்ன சொல்ல, லேண்டு, காஞ்சி போன இடம். ஓகேவா. ஹாலோஸ்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம், உவர், அதாவது உப்புத்தன்மை வாய்ந்த மண். ஓகேவா. ஸோ மாய்ஸ்சர் கண்டிஷன் இருக்கணும்னா அது என்னது, மீசோஸ்பியர், இடைநிலை வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து பார்த்துடலாமா. கொஷின் நம்பர் 138. க்ரை புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் விச் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. க்ரை புரதம் என்பது எந்த பாக்டீரியாத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த பாக்டீரியா அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பிடி காட்டன் சொல்லுவோம். இந்த பாக்டீரியாவில் தான் க்ரை புரோட்டீன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து எடுக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 138க்கு ஆன்சர் சி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 139. வாட் டைப் ஆஃப் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் வாலிஸ்னேரியா? வாலிஸ்னேரியாவில் எந்த வகையான மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாலிஸ்னேரியாவில் எந்த வகையான மகரந்த சேர்க்கை அப்படின்னா ஹைட்ரோஃபில்லி, நீர் மகரந்த சேர்க்கை. அதாவது ஒன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. விதையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் தூவி விடணும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏஜென்ட் தேவை. அது காற்றா இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம், இல்லை அனிமலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா. இப்போ அனிமோஃபில்லி அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா காற்று மகரந்த சேர்க்கை. காற்று அடிக்கிறதுனால அந்த மகரந்த தூள் வந்து ஒன்றோட ஒன்று பட்டு என்ன ஆகுதுன்னு சொல்கிறோம். ஜூஃபில்லி அப்படின்னா விலங்கு. ஓகேவா. அங்கே போகும்போது என்ன ஆகும்னா மகரந்த தூளை எடுத்துகிட்டு போய் உடம்பு தேய்ச்சிட்டு போய் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு இடத்துல வந்து போட்டுட்டு போயிடும். ஹைட்ரோஃபில்லினா வாட்டரில், சரியா, தண்ணியில் அது வந்து போகும். மிர்மிகோஃபில்லினா என்ன சொல்கிறோன்னா எறும்பு மகரந்த சேர்க்கை. எறும்புகள் என்ன பண்ணுவோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். சரியா. ஓகே. இதை மகரந்த சேர்க்கையை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க. நமக்கு கேட்டது வாலிஸ்னேரியாவில் எந்த வகை ஹைட்ரோஃபில்லி இதுனா நீர் மகரந்த சேர்க்கை தான் நடக்குது. சரியா. ஹைட்ரோஃபில்லி மட்டும்தான் நடக்குது. கொஷின் நம்பர் 140. A zeon and a stalk having the same thickness cut obliquely and the zeon is fitted into the stalk and bound with a tape pin. ஒரே பருவனுடைய ஒட்டுத்தண்டு மற்றும் வேர்க்கட்டையை சாய்வாக வெட்டி ஒட்டுத்தண்டை வேர்க்கட்டையுடன் டேப் பயன்படுத்தி ஒட்டுவது என்ன அப்படின்னா இது வந்து டேரக்ட் கொஷின் தான். சரியா. இது வந்து என்ன அப்படின்னா டங் கிராஃப்டிங், நான் ஒட்டுதல். அதாவது என்ன சொல்ல, ஒரே பருவனுடைய ஒட்டுத்தண்டை வந்து என்ன சொல்ல அதை வந்து சாய்வாக வெட்டி ஒன்றோட வந்து பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டேப் போட்டு இது பண்ணாங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், டங் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 141. சிட்ரஸ் கேன்கர் டிசீஸ் காஸ்டு பை எந்த பாக்டீரியா? எலுமிச்சை திட்டு நோய் எந்த பாக்டீரியாவால் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாந்தோமோனாஸ் ஒரைசே, எர்பீனியா அம்லோவரா, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கேபிஸ், சாந்தோமோனாஸ் சிட்ரி. அதாவது சிட்ரின்னு முடியுதா, அதான் சிட்ரஸ் கேன்சர். ஓகேவா. சாந்தோமோனாஸ் சிட்ரி அப்படிங்கிறதா என்ன சொல்கிறோன்னா சிட்ரஸ் கேன்சர் வர்றதுக்கு, எலுமிச்சை திட்டு நோய் வர்றதுக்கு. எலுமிச்சம்பழத்தில் அந்த திட்டு ஒரு மாதிரி அழுகும்ல, அதுதான் சொல்கிறாங்க. சரியா. ஓகேவா. ஓகே. அடுத்த கொஷின் நம்பர் 142. சொமேட்டிக் ஜீன் தெரப்பி இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் germ cell. germline gene therapy is replacement of correct gene in germ cell. germline gene therapy is replacement of defective gene in egg and sperm. இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. முதல்ல என்ன அப்படின்னு ஜீன் தெரப்பினா என்னன்னு தெரியணும். ஜீன் தெரப்பினா என்னது? இப்போ மனுஷனுக்கு வந்து எத்தனை குரோமோசோம் இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷனுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. ஓகேவா. இந்த குரோமோசோம்க்கு வந்து இந்தந்த இடத்துல இந்தந்த குரோமோசோம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ 1 2 3ன்னு வைங்களேன், எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த 3வது குரோமோசோம் இருக்கிறது வந்து என்னாச்சுன்னா ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆகிட்டு ரிப்பேர் ஆகிட்டு இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி எதுவும் ஆகும்போது இந்த டிஃபெக்டிவ் ஜீனை எடுத்து விட்டுட்டு நல்ல ஜீனை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுறதா என்ன சொல்கிறோன்னா ஜீன் தெரப்பி. எப்படி வந்து ஒரு பேட்ரி போனால் பேட்ரி மாற்றுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஜீன் போச்சு அப்படின்னா அதை வந்து தெரப்பி மூலமாக பண்ணி மாற்றி விடுறதா என்ன சொல்கிறோம், ஜீன் தெரப்பின்னு சொல்கிறோம். இந்த ஜீன் தெரப்பியில் 2 வகை இருக்குது. ஒன்று என்ன சொல்கிறோன்னா சொமேட்டிக் ஜீன் தெரப்பி, இன்னொன்று வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா germline ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லி 2 வகையாக சொல்கிறோம். சொமேட்டிக் ஜீன் தெரப்பி அப்படின்னா உடல் செல், அதாவது நம்ம கை கால் அப்புறம் முகம் இந்த மாதிரி உடல் செல் பாடி பார்ட்ஸ் அதுக்கெல்லாம் குரோமோசோம் நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா. germline ஜீன் தெரப்பி அப்படின்னா இனச்சல் ஜீன் சிகிச்சை.
முக்கியமாக எக்கு, கருமுட்டை, ஸ்பேமு இதில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து சரி பண்ணி வைக்கிறது. ஓகேவா? அப்போ சொமேட்டிக் ஜீன் தெரப்பி இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் ஜெர்ம் செல்னு கொடுத்துருக்காங்க. அப்படியா? உடல் செல் ஜீன் சிகிச்சை என்பது இனச்செல்களின் குறைபாடுடைய ஜீன்களை இடமாற்றுதல். இங்கே உடல் செல்லில் போய் ஜீன் இது பண்ண முடியுமா? கிடையாது. அப்போ இது தப்புண்ணே. ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கரெக்ட் ஜீன் இன் ஜெர்ம் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பினா என்ன சொன்னேன்? அந்த கருமுட்டை இல்லைன்னா ஸ்பெர்ம் இதில் வந்து ஏதாவது ஒரு இதை பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பின்னு சொல்கிறோம். ஸோ ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் எக் ஆர் ஸ்பெர்ம் அண்ட் ஸ்பெர்ம். இனச்செல் ஜீன் சிகிச்சை என்பது விந்து மற்றும் அண்ட செல்களில் குறைபாடுடைய ஜீன்கள் இடம் மாற்றப்படுதல். இதுதான் என்ன சொல்கிறோன்னா கரெக்டு. ஓகேவா? அப்போ மொதல் 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, 3வது ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் டி. சரியா? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், ட்ரிபிள் வேக்சைன் இஸ் அ கம்பைன்டு வேக்சைன் ஃபார் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட். 3 நோய் தடுப்பு என்னும் ஒரு கூட்டு தடுப்பு மருந்து கீழ்காணும் 3 நோய்களை தடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சாரி, வேக்சைன் அப்படிங்கிறது தடுப்பூசி. ஓகேவா? தடுப்பூசின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ கொரோனா வந்துச்சா, கொரோனாவோட கிருமி இருக்கா, அந்த கொரோனா வைரஸ் சொல்கிறோம்ல, இந்த கொரோனா வைரஸோட வீரியம் குறைஞ்ச ஒரு சின்ன பகுதி. அப்படி இல்லை அப்படின்னா அந்த டெட் செல்ஸ், ஓகேவா, செத்த பகுதி, அந்த கொரோனா வைரஸ்லேருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் வேக்சின்னு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மனுஷனோட உடம்புக்குள்ளே செலுத்துகிறாங்க. ஊசி போட்டு வந்தோடனே எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா கை கால் வலி வந்திருக்கும், உடம்பு வந்து சோர்வாக இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரோட இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்து அது என்ன இருக்கும் அப்படின்னா வேலை பார்த்துருக்கும். சரியா? வேக்சின் அப்படிங்கிறது என்ன சொல்ல மருந்து கிடையாது, அந்த கிருமியை தான் நம்ம செலுத்துகிறோம். அது மூலமாக என்ன பண்ணுறோன்னா இம்யூன் சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலுப்படுத்துகிறோம். சரியா? அது நம்ம சண்டை போடும், அதை வந்து என்ன பண்ணணும்னா கொன்னுரும். சரியா? அப்படி கொண்டு ஓவர் டைம் டாமினேட் ஆகி என்ன ஆகிடும்னா மனுஷன் வந்து முன்னேறி வாரான். இந்த ட்ரிபிள் வேக்சைனை 3 நோய் தடுப்பு என்னும் ஒரு கூட்டு தடுப்பு மருந்து கீழ்காணும் 3 நோய்களை தடுக்கிறது அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிபிடி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்னது? டிப்தீரியா, பெர்டிசிஸ், டெட்டானஸ். இந்த 3 நோய்க்கு தான் ட்ரிபிள் வேக்சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேக்சினாக போடுவாங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 144. வித் த ஃபாலோயிங் எண்டோக்ரைன் கிளாண்ட் பார்ஷியலி ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ லிம்பாய்டு ஆர்கன். கீழ்கண்ட சுரப்பிகளில் எது நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் சுரப்பிய உறுப்பாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பாராதைராய்டு, தைராய்டு, தைமஸு, பேன்க்ரியஸ், கணையம். ஆன்சர் என்னென்னா தைமஸ் சுரப்பி. இதுதான் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோன்னா எண்டோக்ரைன் கிளாண்டு பார்ஷியலி ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ லிம்பாய்டு ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தைமஸ் சுரப்பியை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும்னா அந்த லங்ஸ் இருக்குல்ல, அந்த லங்ஸுக்கு பின்னாடி இருக்குன்னு வைங்களேன், செஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அப்போ இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா இதுதான் என்ன பண்ணணும்னா அந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து அந்த தைமஸ் சுரப்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் வளர வளர அவனுக்கு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வைக்கும், அதே மாதிரி வயசாக என்ன ஆகுதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே வரும். அதே மாதிரி இது என்ன ஆகும்னா தைமஸ் சுரப்பி அப்படிங்கிறது முதல்ல வளர்ந்துக்கிட்டே வரும், பெருசாகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே வருதோ அப்போ வந்து இதோட சைஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிரும்னா குறைஞ்சிக்கிட்டே வரும், குட்டியாகிட்டே வரும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு ஹார்மோனை சுரக்கும், தைமோசன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்ட பொருட்கள். அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் வந்து கம்மியாக இதோட சைஸும் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? ஓகேவா? ஓகே. அப்போ இங்கே ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து லிம்பாய்டு ஆர்கனும் வேலை பார்க்குது, தைமஸ் சுரப்பி அப்படிங்கிறத சொல்கிறோம். சரியா? இந்த நம்பர் ஆஃப் அடுத்த கொஸ்டின் 145. இந்த நம்பர் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ் இன் ஃப்ராக் இஸ். தவளையின் நரம்பு மண்டலத்தில் காணப்படும் மூளை மற்றும் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூளை மற்றும் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூளையில் 10, தண்டுவடத்துலேயும் 10. யாருக்கு அப்படின்னா தவளைக்கு. மனுஷனுக்கு எவ்வளோன்னு தெரியுமா? மனுஷனுக்கும் இருக்குது, கபால நரம்புகள், தண்டுவட நரம்புகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. மனுஷனுக்கு என்ன வரும் அப்படின்னா கபால நரம்புகள் 12, தண்டுவட நரம்புகள் 31. சரியா? ஓகேவா? 12, 31 இந்த இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்னா ஹியூமன் பீயிங்.
cranial nerves 12, spinal nerves 31 அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 146. Kavita's mother is washing the marine crab for the preparation of lunch. Kavita asked her mother to show the blood of crab. It looks light blue in color. Find that the blood pigment of crab அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவிதாவின் அம்மா மதிய உணவு சமைப்பதற்காக கடல் நண்டினை கழுவி கொண்டிருக்கிறார். கவிதா தன் அம்மாவிடம் நண்டின் ரத்தத்தை காண்பிக்கும்படி கேட்கிறார். அது பார்ப்பதற்கு வெளிர் நீல நிறத்தில் இருக்கிறது. நண்டின் ரத்தத்தில் உள்ள நிறமையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல? கிராப் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா நண்டு, இதோட ரத்தம் வந்து ப்ளூ கலரில் இருக்காம்ப்பா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மனுஷனோட ரத்தம், ஹியூமனோட ரத்தம் வந்து எவ்வளோ என்ன அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது தானே. இது என்ன காரணம் அப்படின்னா ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்குது. இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறத என்ன பண்ணுது அப்படின்னா ரெட் கலர் ரத்தத்துக்கு வந்து சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது. ஓகேவா? இந்த ரத்தத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இரும்பு சத்து அப்படிங்கிறது கிடக்கு. ஓகேவா? மனுஷனுக்கு இப்படி. ஓகேவா? இது கிராப், அதாவது நண்டுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நிறமி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹீமோசயானின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஹீமோசயானின் இருக்குது. இதுதான் என்ன பண்ணால் ப்ளூ கலரில் கொடுக்கு. என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னா காப்பர். சரியா? செம்பு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அப்போ ஹீமோசயானின் அப்படிங்கிறதா அந்த ப்ளூ கலர் ஆஃப் பிளட்டுக்கு காரணம். சரியா? ஓகேவா? அந்த நண்டோட ரத்தம் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு காரணம். ஓகே, கொஷின் நம்பர் 147. த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிளட் பை அப்நார்மல் மாஸ் ஆஃப் மெட்டீரியல் இஸ் கால்டு. இயல்புக்கு மாறான பொருட்களால் இரத்த நாளங்களில் தோன்றும் அடைப்புக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குருதி நாளப்பையாக்கம், இரத்த சுருள் நாளங்கள், எம்போலிசம், ஆத்ரோஸ்க்ளிரோசிஸ். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆத்ரோஸ்க்ளிரோசிஸ். இட்ஸ் டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக். சரியா? ஓகே, அடைப்பு அப்படிங்கிறது ஹார்ட் அட்டாக். ஓகேவா? நெக்ஸ்ட் 148. த ஆன்டிபாக்டீரியல் என்சைம் லைசோசோம் வாஸ் ப்ரெசன்ட் இன். பாக்டீரியாக்களை சிதைக்கும் நொதியான லைசோசோம், ஐசோசோம் இல்லை, அது வந்து லைசோசோம். சரியா? எள்ளு வரும். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன் கூட டியோடனம், ஜிஜனம், சலைவா, ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிருமிகளை கொல்றதுக்கு 2 இடத்துல இருக்குப்பா. ஒன்று வந்து சலைவான்னு சொல்லுதோம், இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஆமாம் சலைவா. சரியா? சலைவா உமிழ்நீரில் தான் இந்த லைசோசைம் அப்படிங்கிற என்சைம் வந்து இருக்கும். ஓகேவா? ஹச்சிஎல்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னா ஹச்சிஎல் வந்து டைல்யூட் ஹச்சிஎல் வந்து சலைவாக இருக்கும். ஸ்டொமக்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹச்சிஎல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லான ஹச்சிஎல்லாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சலைவா. உமிழ்நீரில் ஆன்டிபாக்டீரியல் என்சைம் லைசோசோம்னு ஒன்று இருக்கும். ஏதாவது கிருமி வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா கொண்டு இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் 149. த டெய்லி ரெக்யர்மெண்ட் ஆஃப் அயர்டன் ஃபார் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த தைராய்டு கிளாண்டஸ். தைராய்டு சுரப்பியின் சிறந்த செயல்பாடுக்கான தினசரி அயோடனின் அளவு எவ்வளவு? தைராய்டு சுரப்பி என்ன சொல்ல அயோடன் குறைபாட்டினால வரக்கூடிய நோய் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காய்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது தமிழில் முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? முன்கழுத்து கழலை அப்படிங்கிறத என்ன சொல்கிறோன்னா காய்டர். சாப்பிடக்கூடிய உப்பில் அயோடன் சத்து குறைபாட்டினால வரக்கூடிய நோய். கழுத்து பகுதியில் பட்டர்ஃப்ளை மாதிரி என்ன ஆயிரும்னா வீங்கிரும். கடைசியில் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷன் மூலமாக கட் பண்ணி எடுப்பாங்க. இதில் தான் ஒரு 4 சுரப்பி இருக்கும், பாராதைராய்டு ஹார்மோன். இதை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா பாராதைராய்டு ஹார்மோன் அந்த சுரப்பி வந்து போயிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் லெவலு இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ டெய்லி வந்து ரெக்யர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 120 மைக்ரோகிராம். மைக்ரோனா 10⁻⁻6. ஓகேவா? இவ்வளோ இருந்தாலே போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்ன அப்படின்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்? சுரப்பிகளின் அரசனுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுங்கண்ணே. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 150. பிளட் கேப்லரிஸ் ஆர் ஆப்சென்ட் இன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பாடி பார்ட்ஸ். பின்வருவனவற்றில் எந்த உடல் உறுப்பில் இரத்த தந்துகள் காணப்படவில்லை? போன்ஸு, டூத்து, டங்கு, கார்ட்லேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து அந்த பிளட் கேப்லரிஸே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதில் அப்படின்னா அந்த குருத்தெலும்பில் கார்ட்லேஜஸில் என்ன இருக்காதான் பிளட் கேப்லரிஸே இருக்காது. சரியா? மற்றதுலலாம் இருக்கும், போன்ஸில் இருக்கும், டூத்து, டங்கு இதெல்லாம் வந்து இருக்கும். ஆனால் கார்ட்லேஜில் மட்டும் என்ன இருக்காது அப்படின்னா
பிளட் கேப்லரி அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 120 150 கொஷின் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு 30 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபார் டெட், சரியா, டெட்டு பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஸோ தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டெட்டு இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஹெல்ப் பண்ணும். அதாவது கொஷினை பற்றி ஐடியா, எந்த மாதிரி கேட்பாங்க, எந்த மாடலு, ஓகேவா, இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ வரண்டா ரெஸ் டிஆர்பி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.